செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இந்தியா கியர்ஸ் அப் ஃபார் மலபார் ஷோடவுன் வித் குவாட் அலையன்ஸ். இந்த குவாட் அப்படின்ற வார்த்தையை வந்து இம்பார்ட்டன்ஸ் போட்டு வைங்க. இப்போ குவாட் அதாவது இந்த உலகத்தில் சில நாடுகள்லாம் சேர்ந்து நிறைய கூட்டமைப்பை வந்து வச்சிருக்கு. கூட்டமைப்புனா ஒன்று சேர்ந்து செயல்படுறது. சரியா, அவங்க ரெகுலராக சம்மிட்ஸ் நடத்துவாங்க, நிறைய பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த குவாட் நேஷன்ஸ் வந்து இந்த 2020க்கு அப்புறம் 2024 இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிற ஒரு அலையன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடுகளோட கூட்டமைப்பு. அது வந்து குவாட் நேஷன்ஸ்னு எழுதுவாங்க. அப்போ எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த குவாட் அப்படின்னா வந்து குவாடிலேட்ரல்னு அப்படி சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன் பாருங்கள், ஒரு இமேஜ் தெரியுது பார்த்தீங்களா. இந்த கூட்டமைப்பு எப்படி செயல்படும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா, இந்த 4 நாடுகளோட இந்த குவாடிலேட்ரல் அப்படி சொல்லுவாங்க. இந்த குவாடிலேட்ரல் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியும், அதான் குவாட் நேஷன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இது மெயினாக இதை வந்து பலப்படுத்துறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இந்த உலக நாடுகள்லாம் வந்து இந்த ஜப்பான்லாம் வந்து இந்த தென் பசிபிக் ஓஷன் சொல்லுவாங்க, தெற்கு சைனா சீன்னு சொல்லுவாங்க, சவுத் சைனா சீன்னு சொல்லுவாங்க, இந்த சைனாக்கு கீழே இருக்க பகுதி. அப்புறம் இந்த பசிபிக் ஓஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனாவோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க நிறைய த்ரெட்டன் பண்ணுறாங்க இந்த உலக நாடுகளுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 4 நாடுகள் சேர்ந்து உருவாக்கின கூட்டமைப்பு தான் வந்து இந்த குவாட் நேஷன், குவாடிலேட்ரல் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க, குவாடிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக், QSD எழுதி வச்சுப்பா. QSD அப்படின்னா குவாடிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக். இதில் 4 நாடுகள், உலகத்தில் வளர்ந்த நாடுகள் அப்புறம் வளர்கின்ற நாடுகளோட முக்கியமான கூட்டமைப்பு. ஒன்று ஜப்பான், இன்னொன்று வந்து சைனா, இன்னும் வந்து ஆஸ்திரேலியா, இன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 4 நாடுகளோட பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், கரன்சி இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது எதனால் வந்து இது மெயினாக முக்கியத்துவம் வாய்ந்தது பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த 4 நாடுகளுமே இப்போ இந்தியா வந்து இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனில் முக்கியமான ஒரு பலத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த பசிபிக் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஒரு பயங்கர பலத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த அமெரிக்கா இருக்குது. அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்குது. இந்த பகுதியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னா இந்த 4 நாடுகளும் சிறப்பாக செயல்பட்டால் மட்டும்தான் இந்த சைனாவோட த்ரெட்டன்லேருந்து நம்ம மீண்டு வர முடியும். சரியா, ஏன்னா இப்போ நம்ம தென் சவுத் சைனா சீலாம் வந்து அவங்களுக்கு தான் சொந்தம். அந்த ட்ரேட் ரூட்டை வந்து நாங்கள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ட்ரேட் ரூட்ன்றது மிகப்பெரியது, அதாவது உலக வர்த்தகத்தை தீர்மானிக்கிற பகுதி தான் வந்து இந்த பகுதிப்பா. உலக வர்த்தகத்தை தீர்மானிக்கிறது. ஏன்னா இங்கேருந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் வேறு நேரத்துக்கு கொண்டு போகிறனாலும் இந்த யூரோப்பியன் நேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து அமெரிக்கா கொண்டு போகிறதா இருக்கட்டும், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, சைனா வந்து எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த 4 நாடுகள் சேர்ந்து ஒரு குவாட் அலையன்ஸ்னு சொல்கிற அலையன்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னவா, குவாடிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக். சரியா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வருஷம் மலபார் நேவி எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் வந்து நடத்துகிறாங்க. இப்போ எழுதி வச்சுங்கப்பா. அடுத்த முக்கியமான இட்ஸ் நேவி எக்ஸசைஸ், அதாவது கப்பல் படை. இந்த 4 நாடுகளோட கப்பல் படை வந்து இந்த மலபார் நேவி எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. சரியா, ஸோ இந்த மலபார் நேவி எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகுது 2024 28வது எடிஷன். 28 வருஷமாக இந்த மலபார் எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் மலபார் எக்ஸசைஸில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா, ஒன்று இந்தியா, இன்னொன்று ஜப்பான், இன்னொன்று வந்து அமெரிக்கா. இந்த 3 நாடுகள் மட்டும்தான் என்னாச்சு இந்த மலபார் எக்ஸசைஸில் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஸ்திரேலியாவும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ அப்போ இந்த மலபார் எக்ஸசைஸ் இட்ஸ் எ நேவி எக்ஸசைஸ். அப்போ கப்பல் படைக்கான ஒரு போர் ஒத்திகை பயிற்சி பண்ணுவாங்கப்பா. இது எங்கே பொதுவாக நடத்துவாங்க அப்படின்னா, இந்தியன் ஓஷனில் நம்ம பொதுவாக அரபிக்கடலில் நடத்துவாங்க. நான் எப்பயுமே அந்த மலபார் கோஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா கேரளா பக்கத்தில், அரபிக்கடலில் நடத்துவாங்க. இந்த தாட்டி எங்கே பண்ண போகிறாங்க, பே ஆஃப் பெங்கால், இந்த அக்டோபரில் பே ஆஃப் பெங்காலில் நடத்த போகிறாங்க, வங்காள விரிகுடாவில் நடத்த போகிறாங்க. சரியா, ஸோ எதுக்கு அப்படின்னா பாருங்கள், ரீஜன் டென்ஷன் ஃபியூல்டு பை சைனா அக்ரஷன் ஆக்ஷன் இன் சவுத் சைனா சி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது அந்த சவுத் சைனா சீல அந்த சைனா வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 4 நாடுகள் சேர்ந்து இந்த மலபார் எக்ஸசைஸை வந்து
போர் பயிற்சி வந்து நடத்த போகிறாங்க. இது என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா பாருங்கள், ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர். இது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர். இந்த ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட முன்னெடுப்பாக தான் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் வந்து இதை பயன்படுத்தி அதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் ஒவ்வொரு நாடுகளும் டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து ஒவ்வொரு நாடும் தெரிஞ்சுக்குவாங்க. இவங்க 4 நாடுகள் சேர்ந்து போர் பயிற்சி பண்ணுறதுனால அவங்களோட பலத்தை என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுக்காக மலபார் நேவி எக்ஸசைஸ் அக்டோபர் மாதம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது எத்தனாவது எடிஷன்ப்பா? 28வது எடிஷன். கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா, இதில் நீங்கள் என்னென்னலாம் ஸ்டாட்டிக் ஜிகே என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த 4 நாடுகளோட கரன்சி, கேபிட்டல், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் இவங்க தெரிஞ்சுக்கோங்க. சரியா, அப்போ அந்த குவாட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், குவாடிலேட்ரல் அக்ரிமெண்ட், குவாடிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக் சொல்லுவாங்க, இல்லாட்டி குவாடிலேட்ரல் நேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா, இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க பாருங்க, 2007 ஃபஸ்ட்டு தாட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் 2017 அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 2007 பண்ணது, ஆனால் என்னாச்சு, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக இருந்தது. 2017 அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. சரியா, இந்த மேப்பை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் குவாடிலேட்ரல் அக்ரிமெண்ட், இல்லை குவாடிலேட்ரல் குவாட் நேஷன்ஸ், குவாட் CUQUAD, குவாட் நேஷன்ஸ், குவாடிலேட்ரல் அக்ரிமெண்ட். சரியா, ஓகே ஃபைன். அடுத்து பாருங்க, நம்மளோட ரஷ்ய நாட்டுக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வந்து பயணிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும், அந்த நாட்டோட மிக உயரிய அவார்டு வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்கப்பா. சரியா, அதாவது 2019 இந்த அவார்டு வந்து அவருக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம தலைவர் வந்து அங்கே போய் அதை ரிசீவ் பண்ணுறாரு. சரியா, 2019 அவருக்கு இந்த அவார்டு கொடுத்துட்டாங்க. இந்த அவார்டு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் ஆண்ட்ரூ த அப்போல்ஸ்டி த ஃபர்ஸ்ட் கால். அதுதான் வந்து இந்த அவார்டோட பேருப்பா. சென்ட் ஆண்ட்ரூ த அப்போலிஸ்ட் த ஃபர்ஸ்ட் கால், அந்த அவார்டு பேர். சரியா, அந்த ஆர்டர் ஆஃப் சென்ட் ஆண்ட்ரூ தி அப்போலிஸ் தி ஃபர்ஸ்ட் கால், அதுதான் வந்து அந்த அவார்டோட பேர். இந்த அவார்டு எப்போ கொடுத்தாங்க, பெஸ்டோட ஹிம் இன் 2019, 2019 கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ யார் கொடுத்தாங்க, எங்கே கொடுத்தாங்க அப்படின்னா மாஸ்கோவில் கொடுத்தாங்க. சரியா, ஸோ ஆனால் இந்த வருஷம் தான் இப்போ தான் அவர் பயணிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும், ரஷ்யா உக்ரைன் வார் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த வருஷம் தான் பயணிச்சிருக்காரு. இந்த வருஷம் அந்த அவார்டு வந்து அவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு. சரியா, ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் சர்வீஸ். சரியா, இதுதான் வந்து ரஷ்யாவோட ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர் அவார்டு. சிவிலியன் அவார்டுனா ரஷ்ய நாட்டோட உயரிய அவார்டு தான் இந்த சென்ட் ஆண்ட்ரூ அவார்டு. சரியா, இது வந்து நம்ம நரேந்திர மோடி அவருக்கு கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து பலப்படுத்துறதுக்காக தான் ரஷ்ய நாடு வந்து அவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. சரியா, ஃபைன். அடுத்த ஒரு முக்கியமான அவார்டு பாருங்கள், நம்மளோட HCL. உங்களுக்கு தெரியும், சிவநாடார் தான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஆனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, HCLோட தலைவர் வந்து சிவநாடார். அவங்களோட பொண்ணு தான் வந்து ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா. சரியா, அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரான்ஸ் நாட்டோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஷெவாலியர் அவார்டுன்னு சொல்லுவாங்க. ஷெவாலியர் டி லா லியோகன் ஹானரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷில் எப்படி சொன்னால், நைட் ஆஃப் தி லெஜண்ட் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷெவாலியர் அவார்டு வந்து இந்தியாவில் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நம்மளோட சிவாஜி இருக்கார் பார்த்தீங்கன்னா, ஷெவாலியர் சிவாஜின்னு சொல்லுவாங்க, அவருக்கு கொடுத்துருக்காங்க. கமலஹாசனுக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது HCL டெக்னாலஜி வந்து, அந்த HCL டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒன்று ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஐடி கம்பெனி. இப்போ உலகத்துலேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஐடி கம்பெனி. நிறைய பிரான்ச்சஸ் உலகம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அதோட சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா. அவங்களுக்கு இந்த வருஷம் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சுருக்கேங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஷெவாலியர் அவார்டு வந்து ஃப்ரெஞ்சு நாட்டோட உயரிய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இம்பார்ட்டன்ட், நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் சொல்கிறேன் மக்களே. இதை நீங்கள் படித்தாலே போதும், மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆயிரும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எங்கேயும் இப்போ அலைய வேண்டாம், இதை படித்தாலே போதும். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை தான் உங்களுக்கு நாங்கள் எஃபர்ட் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரியா, அதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் நடந்துச்சு. அதாவது NATO, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. எழுதி வச்சுங்கப்பா, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்.
இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்னன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அட்லாண்டிக் ஓஷன், அதாவது நார்த் பகுதியில் அட்லாண்டிக் ஓஷனை ஒட்டி இருக்க நாடுகளோட கூட்டமைப்பா. சரியா, இவங்களோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா, என்னன்னா இந்த டெரரிசத்துக்கு எதிராக போராடுற நாடுகள் தான் வந்து இந்த நேட்டோ அமைப்பில் அங்கமாக இருப்பாங்க. சரியா, ஸோ ஸ்டார்டிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த நேட்டோ அமைப்பு உருவாக்கும் போது இந்த மொத்தமாக ஒரு 12 மெம்பர் கண்ட்ரி தான் இதை உருவாக்குனாங்க. எப்படி குவார்டினேஷன் இருக்கோ அதே மாதிரி இந்த நேட்டோ அமைப்பு வந்து ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா நிறைய வளர்ந்த நாடுகளோட கூட்டமைப்பு இது நேட்டோன்றது. அப்போ இந்த வருஷம் இந்த சம்மிட் எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அமெரிக்காவில் நடக்க போகுது. பிரசிடென்ட் ஜோ பைடன் வந்து அதை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் நடத்த போகிறாங்க. வாஷிங்டன் டிசி அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, டிசினா ஒன்றும் இல்லைப்பா, கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கலிஃபோர்னியா ஒரு டிஸ்ட்ரிக்ட், அதில் ஒரு இடம் தான் வந்து வாஷிங்டன். சரியா, அப்போ ஜூலை 9 ஜூலை 11 வரைக்குமே என்ன பண்ண போகிறாங்க, இந்த நேட்டோவோட சம்மிட் நடக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மிகப்பெரிய வார். அது நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த நேட்டோ அமைப்பு தான். இந்த உக்ரைனை சொல்கிறாங்க நான் நேட்டோவில் அங்கமாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, நீ நேட்டோவில் நீ மெம்பராக ஆகக்கூடாது, அப்படி மெம்பர் ஆனின்னு அப்படின்னா உன்னோட நிலப்பரப்பை நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா போர் தொடுத்து அவங்கள வந்து ஆக்கிரமிச்சு போயிட்டுருக்காங்க. சரியா, ஸோ அதுக்கு மெயின் காரணம் இந்த நேட்டோ அமைப்பு தான். இந்த ஒரு முக்கியமான கிட்டத்தட்ட 2.5 வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்குப்பா ஒரு வாரு. அப்படி இருக்கும் போது இந்த நேட்டோட சம்மிட் வந்து அமெரிக்கா நடக்க போகுது. இது எத்தனாவது சம்மிட்னு பார்த்தீங்கன்னா 70th anniversary. சரியா, அதாவது இந்த நேட்டோ அமைப்பு உருவாக்கி 75 வருஷங்கள் ஆயிடுச்சாப்பா. சரியா, இது பாருங்க இட்ஸ் ரோல் இன் யூரோ அட்லாண்டிக் செக்யூரிட்டி அண்ட் கொலாட்ரல் டிஃபென்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது யூரோப்பியன் நேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அட்லாண்டிக் ஓஷனை ஒட்டி யூரோப்பியன் நேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட கூட்டமைப்பு தான் வந்து இந்த இது. சரியா, இதில் பாருங்கள் இட் வில் இன்க்ளூட் ஸ்வீடன் அஸ் நியூ மெம்பர் அப்படின்னு ஒரு இது ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் இந்த என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட மெம்பரோட ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்த போகிறாங்க. இந்த வருஷம் ஸ்வீடன் வந்து அதோட நியூ மெம்பராக ஆக போகுது. நேட்டோட புது மெம்பராக யாராக ஆக போகிறாங்க அப்படின்னா இந்த ஸ்வீடன். ஓகேவா, இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பான்ப்பா, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 32 கண்ட்ரிஸ் வந்து இது மெம்பராக இருக்காங்க டோட்டலாக. உலகத்தில் மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்ரி அலையன்ஸ் பார்த்துங்க, மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்ரி அலையன்ஸ் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேட்டோ தான். ஏன் அப்படின்னா ஃப்ரான்ஸ் இதில் மெம்பராக இருக்காங்க, ஜெர்மனி மெம்பராக இருக்காங்க, அமெரிக்கா இருக்காங்க, கனடா இருக்காங்க, இட்டலி இருக்காங்க, இந்த மாதிரி கிரீஸ் இருக்காங்க. இந்த மாதிரி உலகத்தில் வளர்ந்த நாடுகளோட கூட்டமைப்பு தான் வந்து இந்த நேட்டோவில் இருக்காங்கப்பா. சரி பாருங்கள், 1.47 ட்ரில்லியன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, $1.4 ட்ரில்லியன் வந்து மிலிட்ரிக்காக செலவு பண்ணுற ஒரு அமைப்பு தான் வந்து இந்த நேட்டோ. இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டி தேர்வுக்கு தயாராகிறவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்கிற மாதிரி இருக்கணும். சரியா, அப்போ நேட்டோட எத்தனாவது சமிட் பண்ண போகிறாங்க, 75வது ஆனிவர்சரி வந்து அப்சர்வ் பண்ண போகிறாங்க. இதில் மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்க, 32 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. சரியா, அது இல்லாமல் பாருங்கள், இன் அடிஷன் நேட்டோ ரெகனைஸ் பொன்சானியா, ஹெர்சனோவியா, ஜார்ஜியா அண்ட் உக்ரைன் அவங்க புது மெம்பராக வந்து மார்ச் மாதம் 4 பேர்த்த ரெகனைஸ் பண்ணாங்க. சரியா, இப்போ பாருங்கள் யாரை பண்ண போகிறாங்க, ஸ்வீடன் வந்து இந்த வருஷம் அதோட மெம்பராக மாறப்போகுது நேட்டோ அமைப்பு. நேட்டோன்றது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், மறந்துடாதீங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா, ஓகே, அடுத்த நியூஸ் போவோம். அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த FTTP அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குப்பா. எப்படி ஒரு வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும், இல்லை வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, உலக நிதியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த FATP. இவங்க இந்த FATPன்னு என்னென்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுங்க, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலக நாடுகளில் இருக்க கண்ட்ரிஸை வந்து மதிப்பீடு செய்வாங்கப்பா. அவங்க கரன்சிஸ் எந்தளவுக்கு வேல்யூவேட் ஆகுது, அவங்க எந்தளவுக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ட்ரேட்லாம் எப்படி பண்ணுறாங்க, அவங்க வந்து உள்ள பிஸ்னஸ் பண்ண முடியுமா, புரிஞ்சா, அவங்களோட கரன்சி வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது, அந்த கரன்சி எப்படிலாம் வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து நிறைய கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா டெரரிசத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க.
இப்போ நம்ம ரொம்ப வருஷமாக பாகிஸ்தான் மேலே நம்ம குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கோம். பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து டெரரிசத்தை ஊக்குவிக்கிறாங்க, அதுக்கு ஃபண்டு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் எப்படி ஃபினான்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லி குளோபல் ஃபினான்ஷியல் வாட்ச் டாக், இந்த வார்த்தையை நோட் பண்ணி வைங்கப்பா. வாட்ச் டாக்னா அவன் வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான்னு அர்த்தம். ஓகேவா? அவனோட வேலையே பார்த்தீங்கன்னா கண்காணிக்கிறது மட்டும்தான் வேலை. அவன் அந்த காசை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் வந்து அவனோட வேலை. அதோட தலைவரை யாரை வந்து நியமிச்சிருக்காங்க 2024-26 வரைக்கும் நம்ம ஆண்டா மெட்ராஸோ அவங்கள தான் வந்து நியமிச்சிருக்காங்க. இப்போ அவங்க தான் வந்து நியூ பிரசிடென்ட் ஆஃப் FATP. FATPனா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இவங்க வந்து ஒரு மெக்சிகோக்காரங்கப்பா. எலிசா டி ஆண்டா மெட்ராஸோ அவங்க வந்து ஒரு மெக்சிகன். அவங்கள வந்து இந்த FATFோட பிரசிடெண்ட்டாக வந்து நியமிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். திஸ் வாஸ் இனிஷியேட்டட், அந்த FATP வந்து எப்படி பண்ணுறாங்க, இட் வாஸ் இனிஷியேட்டட் பை G7 கண்ட்ரிஸ், அதாவது உலகத்தில் வளர்ந்த நாடுகளோட குரூப் ஆஃப் டெவலப்டு நேஷன், அதை தான் G7 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, டெவலப்டு நேஷனோட கூட்டமைப்பு தான், வளர்ந்த நாடுகளோட கூட்டமைப்பு தான் வந்து இந்த G7 கண்ட்ரி. அவங்க இனிஷியேட்டிவில் தான் 1989 இந்த FATF வந்து உருவாக்குறாங்கப்பா. சரியா? நோட் பண்ணி வச்சுங்கப்பா. எப்போ உருவாக்குறாங்க FATF வந்து 1989. சரியா? இவங்க என்ன மெயின் கான்செப்ட் என்ன பார்த்தீங்க, டு கம்பேக்ட் மணி லாண்ட்ரிங் அண்ட் டு மெயின்டைன் சர்டன் இன்ட்ரெஸ்ட். இந்த மணி லாண்ட்ரிங், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மணி லாண்ட்ரிங்னா இந்த காசை மணியை வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணுறது, அதான் வந்து மணி லாண்ட்ரிங் சொல்லுவாங்க. சரியா? ஸோ மணி லாண்ட்ரிங்னா இந்த காசை வந்து இல்லீகல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து மணி லாண்ட்ரிங் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கண்காணிக்கிற அமைப்பு தான் வந்து தி ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட தலைவராக வந்து நம்ம எலிசா டி ஆண்டோ மெட்ராஸோ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 40 மெம்பர்ஸ் வந்து இதில் மெம்பராக இருக்காங்க டோட்டலாக. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 40 மெம்பர்ஸ் கரண்ட்டாக இருக்காங்க FATFல. சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவும் இதில் மெம்பராக இருக்காங்கப்பா. இந்தியா வந்து 2010 இதில் 34வது மெம்பராக இந்த FATFல வந்து மெம்பர் கண்ட்ரி ஆனாங்க. எதுக்கு சார் இதில் மெம்பர் கண்ட்ரி ஆகணும் அப்படின்னா, இது மூலயமா நிறைய ஃபினான்ஷியல் எய்டட்லாம் வந்து அவங்களுக்கு இவங்க ரேட்டிங் கொடுப்பாங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டை வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க. அது மூலமாக நிறைய முதலீட்டாளர்கள் வந்து இங்கே வந்து முதலீடு பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆப்கானிஸ்தானில் முதலீடு பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் முதலீடு பண்ணுவாங்க. எங்கே முதலீடு பண்ணுவாங்க சொல்லுங்கள்? பாகிஸ்தானில் முதலீட்டாளர்கள் அதிகமாக வருவாங்க, இந்தியாவில் அதிகமாக வருவாங்க. இங்கே அந்த கட்டமைப்பை உருவாக்கி விடுவோம். ஒவ்வொரு நாடும் அவங்களோட அவங்க ட்ரேட் அதிகப்படுத்தணும், அவங்களோட ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும், இந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும் போது இந்த FATFோட வேலை வந்து ரொம்ப அதிகம். அவங்க வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாடு வந்து எப்படி செயல்பட்டு இருக்காங்க, அங்கே உள்நாட்டு பிரச்சனைகள் எப்படி இருக்குது, எப்படி வந்து அங்கே ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி எப்படி வேலை செய்யுது, அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி வேலை செய்யுது, அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது தான் வந்து FATFோட வேலைப்பா. சரியா? சரி, அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ் பாருங்கள். இந்தியா unveils indigenous light tank ஜோராவார். எழுதி வச்சுங்கப்பா. இந்த ஜோராவார் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஜோராவார்ன்றது ஒன்றும் இல்லைப்பா, இட்ஸ் அன் டேங்க். இது வந்து ஒரு பீரங்கிப்பா. இந்தியாவிலேயே இந்த இண்டிஜீனியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா உள்நாட்டிலேயே அப்படின்னு அர்த்தம். உள்நாட்டிலேயே என்ன பண்ணுறாங்க, நம்ம உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ இந்தியா அன்வேஸ் இண்டிஜினியஸ் லைட் டேங்க் ஜோராவாரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. யார் டெவலப் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்தியாவில் ஒரு முக்கியமான பாதுகாப்பு துறையில் இருக்க ஒரு முக்கியமான அமைப்பு தான் வந்து இந்த DRDO. அவங்களும் இந்த LNTன்னு உங்களுக்கு தெரியும், லார்சன் அண்ட் டர்போ அப்படின்னு சொல்லுவாங்க. LNT கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஜோராவார் அப்படின்ற ஒரு டேங்கை வந்து உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணியிருக்காங்கப்பா. கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நோட் பண்ணி வச்சுக்கிங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்போ நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். கிட்டத்தட்ட இதில் இன்க்ளூடிங் 105 mm ரைஃபிளை வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. சரியா? ஸோ இந்த இதில் நீங்கள் என்ன இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த லடாக், சிக்கிம், காஷ்மீர் இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஜோராவார் டேங்க் வந்து
டிப்ளாய் பண்ண போகிறாங்க. டிப்ளாய்னா வந்து அங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ எந்த 2 நிறுவனங்கள், டிஆர்டிஓ அண்ட் நேர்சன் அண்ட் டர்போ எல்என்டி ரெண்டு சேர்ந்து இந்த ஜோரோவார் அப்படின்ற ஒரு டேங்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து அது ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, மற்ற நாடுகளை நம்பி தான் இருந்தோம். ஒவ்வொரு டேங்க்கும் மற்ற நாட்டிலேருந்து வாங்குவோம். இப்போ இந்தியாவிலேயே உருவாக்குறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லை, இந்த ஜோரோவார் டேங்க். சரி, இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், டிஆர்டிஓ எப்போ உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா 1958. சரியா? இந்த டிஆர்டிஓ தான் வந்து உலகத்திலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். சரியா? ஏன் அப்படின்னா இந்தியா கிட்ட தான் பிரம்மோஸ் இருக்குது, இந்தியா கிட்ட தான் அக்னி இருக்குது, இந்தியா கிட்ட தான் நம்ம பிருத்திவி இருக்குது, இந்தியா கிட்ட தான் ஆகாஷ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா மிசைல்ஸுமே யார் உருவாக்குறா? நம்ம டிஆர்டிஓ தான் உருவாக்குறோம், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். சரியா? ஸோ நிறைய ட்ரோன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம டிஃபென்ஸ் செக்டாரை வந்து ரொம்ப வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்க ஆர்கனைசேஷன் இந்த டிஆர்டிஓ. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குப்பா. சரியா? சரி, இந்த டிஆர்டிஓ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. 1958 இந்த டிஆர்டிஓ வந்து இந்தியாவில் உருவாக்குறாங்க. ஓகே, இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு எதுக்கு அப்படின்னா நம்ம ஊர்லேயே நம்மளோட பாதுகாப்பு உபகரணங்களெல்லாம் நம்ம உருவாக்கணும். இந்த டிஆர்டிஓவில் தான் நம்மளோட அப்துல் கலாம் ஐயா வந்து வேலை செஞ்சார். அங்கே தான் வந்து அவர் வந்து அக்னி அப்படின்ற ஒரு ஏவுகணை, அக்னி மிசைல் இருக்குல்ல, அக்னி மேன் சொல்கிறோம்ல, அந்த ஏவுகணையை வந்து இந்த டிஆர்டிஓவில் வச்சு தான் உருவாக்குறாரு நம்மளோட அப்துல் கலாம் ஐயா. சரியா? சரி, இப்போ இதோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷமீர் வி கமட். இவர் தான்ப்பா, இவர் தான் இதோட சேர்மன். பாருங்கள் எப்படி சயின்டிஸ்ட் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா? இவர் தான் அதோட சேர்மன். சரியா? பேர் என்ன பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷமீர் வி கமட் இஸ் சேர்மன் ஆஃப் டிஆர்டிஓ. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இவங்க பாருங்கள் கிட்டத்தட்ட 41 லெபார்டரிஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக 41 ரிசர்ச் சென்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதோட தலைவர் யாருப்பா? ஷமீர் வி கமட். ஷமீர் வி கமட், மறக்காதீங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்கள், ஏடிபி அப்படின்னா வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்கப்பா. இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் அதுக்கப்புறம் ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு அமைப்பும் பாருங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒடிசா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இந்த இந்த மாநிலங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹவுசிங் அதாவது வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க. சரியா? ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் இந்த நம்மளோட ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ், இந்த ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து நம்மளோட ஆர்பிஐ பார்த்திங்கன்னா அவங்க லைசன்சிங் கீழே வர ஒரு அமைப்பு. சரியா? மெயின் என்னென்னா ஹவுசிங் லோன் டு விமன். அவங்க ஹவுசிங் லோன் வந்து விமனுக்கு கொடுக்க போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க மூலிமா இந்தியாவில் நிறைய வீடு, எல்லாருக்குமே வீடு வேணும். சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து சப்போர்ட்டில் இந்த ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து பண்ண போகிறாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த மாநிலங்கள் இதில் வந்து பயன்பட போகிறாங்க. அப்போ இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கை பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க, ரெகுலராக கேட்பாங்க. ஏன்னா ஆசிய வளர்ச்சி வங்கின்றது ஒரு முக்கியமான ஒரு எப்படி ஒரு வேர்ல்டு பேங்க் வந்து உலக நாடுகளுக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஆசிய நாடுகளுக்கு வந்து இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஏடிபியிலேருந்து லோன் வாங்குவாங்க. லோன் வாங்கி அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. சரியா? இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஆனால் மெயின் என்னென்னா நம்மளோட அந்த ஒவ்வொரு நாடும் வளர்ந்த நாடு கேட்டகரி ஆகணும். அவங்களோட அந்த நாட்டோட வளர்ச்சிக்காக இந்த ஆசிய டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். சரியா? ஸோ இதோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்துங்கப்பா மசட்டோஹோ அசாகா. இவங்க தான் வந்து அதோட பிரசிடென்ட். மசட்டோஹோ அசாகா இவங்க தான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். சரியா? நோட் பண்ணிச்சுங்க, மசட்டோஹோ அசாகா. முடிஞ்சால் இவங்களோட விஷுவலாக பார்த்து வச்சுக்கோங்க, இவங்க எப்படி இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்தியா, பங்களாதேஷாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், மியான்மராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆசியாவில் இருக்க எல்லா நாடுகளுமே ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து ஃபண்டு வாங்குவாங்கப்பா. இப்போ கரண்ட்டாக 68 நாடுகள் வந்து இந்த ஆசிய வளர்ச்சி வங்கியில் வந்து மெம்பராக இருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டாட்டிக் ஜிகேல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 68 மெம்பர் கண்ட்ரிஸ் ஆர் தேர் இன் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். இன்க்ளூடிங் 49 ஃப்ரம் ஏஷியன் பசிபிக் ரீஜன். ஆசிய பசிபிக் ரீஜனில் வந்து
இந்த ஃப்ரம் 49 ஃப்ரம் ஏஷியா அண்ட் பசிபிக் ரீஜன் வந்து 19 நாடுகள். சரியா, 19 நாடுகள் வந்து பசிபிக் ரீஜன், பசிபிக் ஓஷனை ஒட்டி இருக்க நாடுகள். சரியா, மொத்தம் 68 நாடுகள் வந்து இருக்கு. இந்த ஆசிய வளர்ச்சி வங்கி வந்து 1966 உருவாக்குறாங்கப்பா. சரி, அந்த இயர் 1966 தான் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து உருவாக்குறாங்க. இதில் அப்போ உருவாக்கும் போது 31 கண்ட்ரி தான் இருந்தாங்க. சரியா, இப்போ இதில் 68 கண்ட்ரிஸ் மெம்பராக இருக்கான். பாருங்க லாஸ்ட்டாக நியூ பிகம் தி 68th மெம்பர். 2019 நியூ அப்படின்ற ஒரு தீவு நாடு இருக்குப்பா. அந்த நாடு என்னதான் 68வது மெம்பராக ஆசிய வளர்ச்சி வங்கியில் மெம்பர் கண்ட்ரி ஆனாங்க. சரியா, ஓகே. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணிலாவில் இருக்குப்பா. மெட்ரோ மணிலான்னு சொல்லுவாங்க. சரியா, மணிலாவில் இருக்கு. பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் மணிலாவில் இருக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்ததுக்கு போகலாமா? அடுத்து போகலாமாப்பா? நீங்கள் போகலான்னு சொன்னால் தான் போவேன். ஓகே, சூப்பர் ஆக்டிவா இருங்கப்பா. சரி, அதுக்கப்புறம் பாருங்க, பிலிப்பைன்ஸ் ஜப்பான் ஸ்ட்ரென்தன் செக்யூரிட்டி டைஸ் வித் நியூ அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னா, கொஞ்சம் முன்னாடி பேசுகிறப்ப இந்த சவுத் சைனா சீயை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த சவுத் சைனா சீயை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பிலிப்பைன்ஸ் நாடு இங்கே இருக்குது அப்படின்னா, இந்த பிலிப்பைன்ஸ் நாடுக்கு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்குது இந்த சைனாப்பா. பாருங்கள், இந்த ஒன்றும் இல்லை, அது தாய்வான்ட்டு அவனுங்க பண்ணுற பிரச்சனை இருக்கே சாமி, அவ்வளோ பிரச்சனை பண்ணுறானுங்க. தாய்வானுக்கு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இந்த சவுத் சைனா சீயை விட்டு வைப்பானா என்ன? அப்போ என்ன பண்ணுறானுங்க, இந்த 2 நாடுகளும் சேர்ந்து நாங்கள் 2 பேரும் ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்களோட ஆர்மி பலத்தை வந்து அதிகப்படுத்த போகிறோம். பிலிப்பைன்ஸ் அண்ட் ஜப்பான் ஸ்ட்ரென்தன் செக்யூரிட்டி டைஸ். ஜப்பானும் பிலிப்பைன்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பிலிப்பைன்ஸ் பாருங்கள் ஒரு தீவு கூட்டமே இருக்குது. பிலிப்பைன்ஸ் பெரிய நாடு தான். அப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு செக்யூரிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாங்க. சரியா, ரொம்ப முக்கியமான நியூஸாக பார்க்கப்படுது. சரியா, இப்போ நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், பிலிப்பைன்ஸோட கேபிட்டல், கரன்சி அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த பிலிப்பைன்ஸோட இப்போ கரன்சி என்னென்னா பெசோன்னு சொல்லுவாங்கப்பா, நோட் பண்ணி வச்சுங்க. சரியா, பெசோ இஸ் த கரன்சி ஆஃப் நம்மளோட பிலிப்பைன்ஸ். சரியா, அப்போ PESO. ஓகே சார். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த உங்களுக்கு this comes at the time when there are growing concern in Indo-Pacific region. இதுதான் பசிபிக் ஓஷனு, இது இந்தியன் ஓஷன் வைங்கள. இந்த ரீஜன் தான் இண்டோ பசிபிக் ரீஜன் சொல்லுவாங்க. சரியா, ஸோ இந்த இடத்துல பெரிய ப்ராப்ளம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும் போது இந்த 2 நாடுகளும் சேர்ந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு நியூஸ். அப்போ இந்த ஜப்பானோட கரன்சி என்னென்னா yen. உங்களுக்கு தெரியும் ஜப்பானோட கரன்சி வந்து yen. ஓகே, அப்போ இந்த கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் பிலிப்பைன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாங் மார்கோஸ். எழுதி வச்சுங்கப்பா, பாங் மார்கோஸ் இஸ் தி கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் நம்மளோட பிலிப்பைன்ஸ். சரியா, பாங் மார்கோஸ் இவர் தான்ப்பா. ஓகே, ஒரு நிமிஷம் நேம் காட்டுங்க சார். கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் பிலிப்பைன்ஸ் நேம் பாங் மார்கோஸ் இவர் தான். சரியா, நம்ம ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுமிகோ கிஷிடா. Fumiko Kishida is the Prime Minister of Japan. ஓகே சார், நோட் பண்ணிட்டீங்களாப்பா? ஓகே, பாருங்க. அப்போ நம்ம இந்த ஃபுமியோ கிஷிடா இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான். நோட் பண்ணி வச்சுங்க. ஷின்ஷோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ப்பா, ரொம்ப முடியாமல் இறந்து போயிட்டாரு. அவருக்கு அப்புறம் யார் இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுமியோ கிசாடா. அவர் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காரு, நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பாதுகாப்பு விஷயத்துக்கெலாம் நிறைய முன்னுரிமை கொடுத்து ஒவ்வொரு நாடுகளோட டைப்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காரு. சரியா, ஏன்னா இந்த ஹிரோஷிமா நாகசாக்கிக்கு அப்புறம் மிகப்பெரிய பேரழிவுக்கு அப்புறம் ஒரு நாடு வளர்ந்த நாடு ஆகுது அப்படின்னா பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரோட பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா, அந்த வகையில் இந்த ஃபுமியோ கிஷிடா வந்து ரொம்ப முக்கியமானவர், ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர்ப்பா. சரியா, தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நீங்கள் சொல்லணும் ஃபுமியோ கிஷிடா. அதே மாதிரி பிலிப்பைன்ஸ், ஏன்னா இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் ரொம்ப ஒரு நட்பு ரீதியாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்த சவுத் சைனா சீ வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் நல்லபடியாக இயங்கணும், பிலிப்பைன்ஸும் ஜப்பானும் நல்லபடியாக இயங்கணும். சரியா, ஸோ இது வந்து ஜியோ பாலிட்டிக் அப்படின்ற ஒரு டாபிக் வரும்ப்பா. அதாவது உலக அரசியல் வந்து நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க வந்து நோட் பண்ணிகிட்டே வரணும். உலக அரசியல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரியா, சரி, அடுத்து பாருங்கள்.
ஈரானோட பிரசிடெண்ட்டாக வந்து புதுசாக ஒருத்தரை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்கப்பா. சரியா? ஸோ ஈரான்ஸ் நியூ பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மொசோட் பெசன்ஸ்கியான் எழுதி வச்சுங்கப்பா. மொசோட் பெசன்ஸ்கியான் இவர் தான் வந்து ஈரானோட புதுசாக எலெக்ட் ஆன ஒரு பிரசிடெண்ட். சரியா? உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்க நாடுகளில் ஈரானும் ஒன்று. சரியா? ஏன் அப்படின்னா ஈரானாக இருக்கட்டும், நார்த் கொரியாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு அலையன்ஸ் மாதிரி, சைனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இவனுங்கெல்லாம் ஒரு அலையன்ஸு, அமெரிக்கா, ஜெர்மனி இவங்கெல்லாம் ஒரு அலையன்ஸு. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஈரானோட பங்களிப்பு வந்து இந்த உலக நாடுகளோட தாக்கத்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். சரியா? அப்போ அந்த பிரசிடெண்ட் வந்து மொசோட் பெசன்ஸ்கியான். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கப்பா, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த ஈரானோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஹ்ரான். எழுதி வச்சுக்கப்பா. டெஹ்ரான் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஈரான். அதோட கரன்சி என்ன? ரியல், ஈரானியன் ரியல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வருஷம் இந்த வாரமே பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம், உலக நாடுகளோட அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோம். பாருங்கள், இது இம்ப்ளிகேஷன் ஃபார் இந்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்தியாவில் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கும், புரிஞ்சா? இந்தியாவில் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கும்னு சொல்லி ஒரு நியூஸ். சரியா? அப்போ ஏன்னா அவர் பாகிஸ்தானுக்குலாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா பெரிய ஈரான் வந்து ரொம்ப, அதாவது ஏர்ஃபோர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நாடு பார்த்திங்கன்னா ஈரான். அந்தளவுக்கு மிலிட்ரி பவர் வச்சுருக்காங்க, அந்தளவுக்கு அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. சரியா? ஸோ அதான் இம்ப்ளிகேஷன் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட பதவி ஏற்பு வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு பாதிப்பை வந்து உருவாக்கும் அப்படின்றதான் நியூஸே. சரியா? அப்போ மொசாட் பெசன்ஸ்கியான் வந்து ரொம்ப முக்கியமானவர், ஈரானோட புதுசாக எலெக்ட் ஆன பிரசிடெண்ட். அப்போ டெஹ்ரான் நோட் பண்ணி வச்சுங்க. டெஹ்ரான் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஈரான். சரியா? அப்போ அதோட கரன்சி என்ன? ஈரானியன் ரியல். ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ப்பா. லூயிஸ் ஹாமில்டன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ப்பா. அவர் தான் இப்போ லூயிஸ் ஹாமில்டன், விட்டல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்களாம் வந்து இந்த கிராண்ட் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது F1 ரேஸில் ரொம்ப முக்கியமான ஒரு போட்டின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிராண்ட் ஃபிக்ஸ். சரியா? அதில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லூயிஸ் ஹாமில்டன் வந்து வின் பண்ணியிருக்காரு பிரிட்டிஷ் கிராண்ட் ஃபிக்ஸ். சரியா? ஸோ 2024 நடந்த மிகப்பெரிய F1 ரேஸ், இந்த கார் ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் F1 ரேஸ்ன்னு சொல்கிறோம். அது யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா லூயிஸ் ஹாமில்டன் வந்து வின் பண்ணியிருக்காரு. சரி, இது அடிஷ்னலாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மேக்ஸ் வெஸ்டப்பர் அவர் வந்து 3வது இடத்துல, ரெட்புல்லோட மேக்ஸ் வெஸ்டப்பர் வந்து இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து இந்த தாட்டி லாஸ் பண்ணி 2வது இடத்துக்கு வந்திருக்காரு. சரியா? ஸோ அப்போ இந்த வருஷம் பிரிட்டிஷ் கிராண்ட் ஃபிக்ஸ் யார் வின் பண்ணால் லூயிஸ் ஹாமில்டன் வின் பண்ணார். சரி, இந்தியாவில் இந்த மாதிரியான சர்க்கியூட்லாம் இருக்கா? சர்க்கியூட்னா இந்த ட்ராக்குப்பா. சரியா? இந்தியாவில் ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட் இருக்குது. அந்த சர்க்கியூட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புத் சர்க்கியூட். எழுதி வச்சுங்கப்பா, புத் சர்க்கியூட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புத் சர்க்கியூட் அப்படின்றது சர்க்கியூட்னு ஒன்றும் இல்லைப்பா, அந்த கார் ஓடுற அந்த ரூட்டை தான் வந்து சர்க்கியூட்னு சொல்கிறோம். இந்தியாவில் நொய்டாவில் தான் இந்த புத் சர்க்கியூட் இருக்குது. இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட். ஒன்று தான் இருக்குது. இப்போ ஜெர்மனியாக இருக்கட்டும், இப்போ யூகேவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய F1 ரேஸ்க்கு நிறைய முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் இந்தியாவிலையுமே ஒரு இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட் இருக்குது. அது வந்து புத் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. நொய்டாவில் இருக்குப்பா, நொய்டா. சரியா? சரி, அடுத்து பாருங்கள், ஒரு முக்கியமான நியூஸ். இந்தியா ரேங்க் 5th இன் ஜென் ஏஐ இனோவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ்பா. ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தாக்கம் வந்து இந்த உலக நாடுகளில் அதிகமாக இருக்குது. சரியா? அந்த வகையில் இந்தியா வந்து 5வது இடத்துல ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்ற ஒரு டெக்னாலஜியில் இந்தியா வந்து 5வது பொசிஷனில் இருக்குது. சரியா? அது எதுக்கு பின்னாடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனா, யூஎஸ், கொரியா, அப்புறம் வந்து ஜப்பான். இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியான்னு சொல்கிறது சவுத் கொரியாப்பா. சரியா? நார்த் கொரியாவில் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியான்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா சவுத் கொரியாவை மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, சரி. அப்போ இந்தியா எல்லாத்துக்கும் ஆடிபிளாக இருக்குல்லப்பா? ஓகே, ஃபைன். சூப்பர். அப்போ இந்தியா வந்து 5th பொசிஷனில் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ, ஜென் ஏஐன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்தியா வந்து 5th பொசிஷனில் இருக்குது உலக நாடுகளில். அது சைனா, அமெரிக்கா, ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியான்ற சவுத் கொரியா, ஜப்பான், இதுங்களுக்கு அப்புறம் இந்தியா வந்து இந்த பொசிஷன் வந்து எடுத்துருக்குப்பா. சரியா? இது எந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக் இம்பேக்டை கொடுக்குன்றது நீ ஃப்யூச்சரில் தான் நமக்கு தெரிய வரும். சரியா? ஃபைன். அடுத்து பாருங்க, சரி, இது முடிச்சுட்டு நம்ம அதுக்கு போகிறோம், அடுத்து வருவோம்ப்பா. சரி,
பாருங்கள், செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, உங்களுக்கு செபியை பற்றி தெரியும். அதாவது நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டோட ரெகுலேட்டிங் பாடி தான் வந்து செபின்னு சொல்கிறோம். இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நியூ கைட்லைன்ஸ் டு என்ஹான்ஸ் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்னு ஒரு நியூஸ் பார்க்கணும். அதாவது இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சினா என்னன்னு தெரியும் எல்லாம். கொஞ்சம் உங்களோட இதை இது பண்ணியிருக்கப்பா. பாருங்க, இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிறுவனங்களும் எப்படி செயல்பட்டு இருக்கு, எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்கப்பா. இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி நல்லபடியாக செயல்பட்டு இருக்காங்களா, இல்லை வந்து டாட்டா நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்களா. ஏன்னா நிறைய முதலீட்டாளர்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி கரெக்டாக அதை கொடுத்தா மட்டும்தான், அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்தா மட்டும்தான் அவங்களால முதலீட்டாளர்களுக்கு நஷ்டம் இல்லாமல் போகும். சரி, ஏன்னா ஜென்ரல் பப்ளிக்கோட காசு இல்லை. அப்படி இருக்கும் போது இந்த செபி தான் வந்து ரெகுலேட்டிங் பாடி ஆஃப் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். இந்தியாவில் நிறைய கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்குது. இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி சிபில்னு நேற்றுன்னு பார்த்தோம். தனிநபரோட கடன் லைபிலிட்டியை செக் பண்ணுறது சிபில்னு நேற்று கிளாஸில் பார்த்துருந்தோம். அது இல்லாமல் கிறிசில் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, கேமல் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இது இல்லாமல் வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் இருக்குது, ஃபிட்ச் இருக்குது, சரியா, டவ் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் இருக்குது. இவங்களெல்லாம் ரெகுலேட் பண்ணுறது தான் வந்து செபியோட வேலை. அவங்க நியூ கைட்லைன்ஸ் பாலிசி வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சரியா, நோட் பண்ணி வச்சுக்கங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்னால் என்ன, அது எப்படி செயல்படும், ஒரு பொருளாதாரத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏ ரேட்டிங் கொடுப்பாங்க, AAA+ ரேட்டிங் கொடுப்பாங்க, AAA கொடுப்பாங்க, AA கொடுப்பாங்க, BA BB கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ரேட்டிங் நிறைய ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் கொடுப்பாங்கப்பா. அது மூலிமா அந்த கம்பெனியோட தரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதை ரெகுலேட் பண்ணுறது தான் செபியோட வேலை. ஓகே, ஃபைன். அவங்க நியூ கைட்லைன்ஸ் பாலிசி வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சரி, அது பாருங்கள், தி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, ICAI அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ICAI என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ புதுசாக உங்களுக்கு தெரியும் ஏஐ டெக்னாலஜிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஏஐ ஆடிட் டூவில் வந்து யார் கூட சேர்ந்து இனிஷியேட் பண்ணி டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. உங்களுக்கு தெரியும், இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டோட பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. ஒரு நாட்டோட ஒரு முதுகெலும்பு மாதிரி. ஏன்னா இவங்க தான் தணிக்கை பண்ணுறவங்க. சரியா, ஒவ்வொரு கம்பெனி எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, இல்லை இந்த அரசாங்கத்தை தணிக்கை பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும்ல, அப்போ தானே நல்லபடியாக இயங்கும். அப்படி இருக்கும்போது இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் CAIன்னு சொல்லுவாங்க, தி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்ட்டின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஏஐ ஆடிட் டூவில் வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கப்பா. சரியா, மெயினாக என்னென்னா, டு டிடெக்ட் கார்ப்பரேட்ஸ் இன் டிடெக்டிங் ஃப்ராட். அந்த ஃப்ராடு பண்ணுறதை கண்டுபிடிக்கிறது தான் இவங்களோட வேலை. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இயங்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கம்பெனி ஞாபகத்தில் வச்சுக்கேன். சரி, நான் ராபர்ட் பாஷ் அப்படி ஒரு கம்பெனி இருக்குது. அது ஒரு ஜெர்மன் கம்பெனி. அவங்க வந்து இந்தியாவில் வந்து முதலீட்டு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்க நஷ்டத்தில் போயிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஃப்ராடு பண்ணி நாங்கள் லாபத்தில் போகிறோம்னு காட்டுறாங்க அவங்களே. அப்போ என்ன போகும், நம்ம இன்வெஸ்டர்ஸ்லாம் சரி கம்பெனி லாபத்தில் போகுதுன்னு சொல்லி முதலீட்டு பண்ணுவாங்க. சரி, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்து ஆடிட்டில் நடந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களும் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா இவங்களும் சேர்ந்து ஒரு ஏஐ டூவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, சரி, இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அஸ்வினி வைஷ்ணவ் பார்த்து வச்சுங்கப்பா. இவர் தான் வந்து நம்மளோட யூனியன் மினிஸ்டர். பார்த்து வச்சுங்க, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் நம்மளோட டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட யூனியன் மினிஸ்டர். இவர் தான் அஸ்வினி வைஷ்ணவ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சொல்லுங்கப்பா சார். ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவ் சார், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே சார், அவர் தான் யூனியன் மினிஸ்டர். சரி, அடுத்து பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் வந்து 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2024 எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து அதிகமாகிருக்கு. 2024
6% வந்து உயர்ந்திருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 3.2% தான் இருந்துச்சு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 6% வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இவங்க என்ன பாருங்கள் வந்து டோட்டலாக இன்க்ரீஸ் ஆன எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 596.7 மில்லியன் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருந்துச்சு. இந்த வருஷம் 643.3 மில்லியன் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது 46.7 மில்லியன் ஜாப்ஸ் வந்து இந்தியாவில் புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் யாருன்னு தெரியும், மிஸ்டர் சக்திகாந்த தாஸ் தான் ஆர்பிஐயோட கவர்னர். சரியா, ஆர்பிஐ ஆக்ட் உங்களுக்கு தெரியும் 1934 தான் வந்து ஆர்பிஐ ஆக்ட். 1935 ஏப்ரல் 1 என்ன பண்ணுறாங்க, ஆர்பிஐ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கே, இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்க வேண்டியது. சரியா, ஓகே ஃபைன். அடுத்து பாருங்கள், மகாராஷ்டிரா வின்ஸ் பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் அவார்டு. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் அவார்டு வந்து வின் பண்ணுறாங்கப்பா. யார் இந்த அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஜஸ்டிஸ் பி சதாசிவம் கமிட்டின்னு ஒரு ஜஸ்டிஸ் பி சதாசிவம் அவர் பேரில் ஒரு கமிட்டி செட் பண்ணுறாங்கப்பா. சரியா, அப்போ இந்த சதாசிவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அது இல்லாமல் கவர்மெண்ட் கேரளாவோட கவர்னராக இருந்திருக்காரு. சரியா, ஸோ இவரோட தலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கமிட்டி செட் பண்ணுறாங்க. அந்த இதில் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அதாவது 15th அக்ரிகல்ச்சர் லீடர்ஷிப் அவார்டு அப்படின்ற அவார்டு வந்து எந்த அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சரில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதனால இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கமிட்டி யாரோட ஹெட்டில் இருந்துச்சு, ஜஸ்டிஸ் பி சதாசிவம். இவர் யாருன்னா ஃபார்மர் கவர்னர் ஆஃப் கேரளா. சரியா, பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் அவார்டு 2024 யாருக்கு கொடுத்துருக்காங்க, மகாராஷ்டிரா கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா கேபிட்டல் என்னப்பா, பாம்பே. உங்களுக்கு தெரியும், மும்பை தெரியும், மும்பை. ஃபைன். அடுத்து பாருங்க, இந்திய ஸ்குவாஷ் பிளேயர் ட்ரம்ப் அட் ஏஷியன் ஸ்குவாஷ் டபுள்ஸ் சாம்பியன்ஷிப் 2024. உங்களுக்கு தெரியும் ஸ்குவாஷ்ன்ற ஒரு விளையாட்டுப்பா. இந்த விளையாட்டு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்னிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் மாதிரியே ஒரு கூண்டுக்குள்ளே விளையாடுறது தான் வந்து இந்த ஸ்குவாஷ். உங்களுக்கு தினேஷ் கார்த்திக்கோட ஒய்ஃப் தெரியும், தீபிகா பள்ளிக்கல் தெரியும் அவங்க. அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு தமிழ்நாட்டு வீராங்கனை தான். சரியா, சரி, ஜோஷ்னா சின்னப்பான்னு சொல்லுவாங்க. இவங்க ஜோஷ்னா சின்னப்பா, இவங்க தான் ஜோஷ்னா சின்னப்பா. ஸோ ஜோஷ்னா சின்னப்பாவும் அபினய் சிங் இவங்க 2 பேரும் மிக்ஸ்டு டபுளில் நம்மளோட ஏஷியன் கேமில் ஏஷியன் ஸ்குவாஷ் டபுள் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மென்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வெள்ளிவன் செந்தில்குமார் அப்புறம் சிங் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மென்ஸ் டபுளில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 ப்ரைஸ் வந்து நம்ம ஸ்குவாஷ் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதில் ஏஷியன் ஸ்குவாஷ் டபுள்ஸ் சாம்பியன்ஸ். சைனாலாம் பயங்கரமாக விளையாடுவாங்க, சைனா ஜப்பான்லாம் பயங்கரமாக விளையாடுவாங்க ஸ்குவாஷில். அதில் இந்தியாவும் நல்லா விளையாடுறவங்க இருக்காங்க. அப்போ இந்த அவார்டு வந்து 2 அவார்டு டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுங்க, ஸ்குவாஷில் வந்து 2 அவார்டு ஏஷியன் ஸ்குவாஷ் டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஒன்று மிக்சட் டபுள், அப்புறம் டபுள்ஸ் மென்ஸ். சரியா, இவங்க பேரும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். அடுத்து பாருங்கள், இது எங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்கப்பா. இது எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் இந்த டோர்னமெண்ட் நடந்துச்சு. சரியா, மலேசியாவில் தான் வந்து இந்த டோர்னமெண்ட் நடந்துச்சு, அதை வின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த வெள்ளிவன் செந்தில்குமார் அப்படின்றவர் எந்த விளையாட்டு வீரர் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இவர் வந்து ஏஷியன் ஸ்குவாஷில் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ வெள்ளிவன் செந்தில்குமார் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, ஜோஷ்னா சின்னப்பா இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ், அபினய் சிங் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ், அப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. மக்களே படிக்கும் போது தெளிவாக படிச்சுக்கங்க. ஃபைன். அடுத்து பாருங்க, யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல். உங்களுக்கு தெரியும் உங்களோட பியூஷ் கோயல் வந்து நம்ம ஆயில் அண்ட் பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து உங்களுக்கு பியூஷ் கோயல் உங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விமன் ஆண்டர்பிரனர்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, 80% ரிடக்ஷன் இன் லைசன்ஸ் ஃபீஸ் ஃபார் விமன் ஆண்டர்பிரனர்ஸ். எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து பெட்ரோல் பம்ப்லாம் வந்து அவங்க கொண்டு வரலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், எம்எஸ்எம்இயில் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் பியூஷ் கோயல், மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயில். சரியா, இவங்க என்ன பண்ணுறாங்க, லைசன்ஸ் ஃபீஸ் 80% லைசன்ஸ் ஃபீஸ் வந்து ரிடக்ஷன் கொடுக்க போகிறாங்க. எதில் அப்படின்னா அண்டர் தி பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன். இப்போ பெட்ரோல் பங்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு விமன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 80% லைசன்ஸ் வந்து ஃபீஸ் வந்து ரிடக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்றது
ஒரு முக்கியமான நியூஸ். இந்த பெசோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன். பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன், அதை தான் வந்து பெசோன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். அடுத்து பாருங்க, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அந்த மைக்கா மைன்ஸ்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் மைக்கா வந்து ஒரு முக்கியமான ஒரு எப்படி அயன் ஓர் வந்து இரும்பு இருக்கோ, நிறைய எலக்ட்ரானிக்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் தான் வந்து ஒரு ரா மெட்டீரியல் தான் மைக்கா. சரியா? இந்த மைக்கா மைன்ஸில் இருக்க மைக்கா மைண்டை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சைல்டு லேபர் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்க மைக்கா மைன்ஸை வந்து சைல்டு லேபர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் குழந்தை தொழிலாளரோட இல்லாத நாடை வந்து உருவாக்கணும். சரி, அதுதான் நம்மளோட கான்செப்ட். அதாவது 14 வயசுக்கு கீழே ஒரு குழந்தை வேலை செய்யுது அப்படின்னா அதை வந்து குழந்தை தொழிலாளின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ரொம்ப முக்கியமான அமைப்பு. அவங்க என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஜார்க்கண்ட்ன்ற ஒரு மாநிலத்தில் இருக்கிற மைக்கா மைன்ஸில் சைல்டு லேபர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். இதை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கொஜிராமா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொஜிராமா டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் மைக்கா கிடைக்கிற மாநிலம்பா. உலகத்திலேயே இந்தியாவில் அதிகமாக மைக்கா கிடைக்கிறது இந்த கொஜிராமா டிஸ்ட்ரிக்ட். சரியா? கொஜிராமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த ஜார்க்கண்டோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னா இவர் தான்ப்பா. சரியா? இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார சிபு சோரன் தெரியுமா? இவர் தான் அவர். சரியா? இவர் தான். சரியா? இவர் தான் வந்து நம்மளோட ஜார்க்கண்டோட சீஃப் மினிஸ்டராக இருக்கார்ப்பா. சரி, ஹேமந்த் இது சிபு சோரன், ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சான்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த கட்சியை சேர்ந்தவன் தான் இந்த ஹேமந்த் சோரன். இவர் தான் வந்து நம்மளோட ஜார்க்கண்டோட சீஃப் மினிஸ்டர். எப்பயுமே சொல்லுங்க சார். ஹேமந்த் சோரன், ஹேமந்த் சோரன், HEMON, ஹேமந்த் சோரன், SHORAN சோரன். ஹேமந்த் SORAN, ஹேமந்த் சோரன், HEMANT, ஹேமந்த் சோரன். இவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜார்க்கண்ட். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களே, நல்லா படிங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் ஒரு முக்கியமான நியூஸு. அதாவது நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அவங்க என்ன ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா பாரி, PARI. உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் அந்த கல்ச்சர், அதாவது இந்தியாவோட ட்ரெடிஷனை வந்து பாதுகாக்கிறது ஒவ்வொரு அரசாங்கத்தோட வேலையும். அதில் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்னு சொல்லி தனியாக ஒரு அமைச்சகமே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாரி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பப்ளிக் ஆர்ட் ஆஃப் இந்தியா. அந்த பாரி அப்படின்னா வந்து பப்ளிக் ஆர்ட் ஆஃப் இந்தியா. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா 46th வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி மீட்டிங் நடந்துச்சுப்பா. 46th வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி வேர்ல்டு ஹெரிட்டேஜ்னா புராதாரண சின்னங்கள், புராதாரண பிளேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பாதுகாக்கப்பட வேண்டிய பிளேசஸ். அதெல்லாம் வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே தான் வரும். அந்த ப்ராஜெக்ட் பேர் என்னப்பா, பாரி, பப்ளிக் ஆர்ட் ஆஃப் இந்தியா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, பாரி ப்ராஜெக்ட் வந்து எதுக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே பப்ளிக் ஆர்ட் ஆஃப் இந்தியான்றதா அது இனிஷியேட்டிவ் யார் எடுத்திருக்காங்கன்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஓகே, சரி, அடுத்து பாருங்க, இந்த கிஷ்வாஹிலி லாங்குவேஜ் டே. இந்த லாங்குவேஜ் இப்போ தமிழ் எப்படி ஒரு முக்கியமான ஒரு பழமையான லாங்குவேஜோ, அதே மாதிரி ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்க ஒரு பழமையான ஒரு லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிஷ்வாஹிலி லாங்குவேஜ். சரியா? இந்த கிஷ்வாஹிலி லாங்குவேஜ் வந்து இந்த நம்மளோட ஆப்பிரிக்கா நாட்டில் உதாரணத்துக்கு இந்த டான்சானியா, கென்யா, மொசம்பிக் இந்த மாதிரிலாம் நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் இந்த லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. வருஷம் ஜூன் 7ஆம் தேதி இந்த கிஷ்வாஹிலி லாங்குவேஜ் டே வந்து ஒப்சர்வ் பண்ணுறாங்க. சரியா? இந்த வருஷத்தோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிஷ்வாஹிலி எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர் ஆஃப் பீஸ். இந்த வருஷத்தோட தீம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? ஸோ ஜூன் 7ஆம் தேதி என்ன சொல்கிறாங்க, என்ன டேஸ் ஒப்சர்வ் பண்ணுறாங்க, கிஷ்வாஹிலி லாங்குவேஜ் டே. இது எங்கே ஒப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் எங்கே பேசுவாங்கன்னா ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டான்சானியா, கென்யா, மொசம்பிக் இந்த மாதிரி நாடுகளில் பேசுவாங்கப்பா. ஓகே ஃபைன். அடுத்து பாருங்கள், நம்மளோட டாடா பவர்
என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு பவர் ஒரு சோலார் பவரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கர்கர் சோலார் இனிஷியேட்டிவ் இன் உத்தரப்பிரதேஷ். நோட் பண்ணி வச்சுங்கப்பா. டாடா கம்பெனி இருக்குல்ல, அவங்க வந்து இந்த கர்கர் சோலார் அப்படின்ற வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா உத்தரப்பிரதேசில். ஒன்றும் இல்லை, உத்தரப்பிரதேசில் வாரணாசின்ற இடத்துல என்ன பண்ண போகிறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் பேனல்ஸ் வந்து ரூஃப் டாப் சொல்யூஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. இது சூரிய மின் திட்டத்தை வந்து இனிஷியேட் பண்ண போகிறாங்க. யாருன்னா டாடா பவர். சரியா, அது பேர் என்னென்னா கர்கர் சோலார். சரியா, இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோலார் பவர் பிளான்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பந்த்லா சோலார் பார்க் இன் ராஜஸ்தான் பா. இதுதான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சோலார் எனர்ஜி வந்து உற்பத்தி பண்ணுற இடம். சரியா, பந்த்லா சோலார் பார்க் இன் ராஜஸ்தான். ஏன் சார் இந்த சோலார் எனர்ஜியை வந்து நிறைய பேர் இனிஷியேட் எடுக்கிறாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உலக நாடுகள்லாம் வந்து நிறைய நாடுகள் வந்து இந்த COP24 சொல்லுவாங்க. COP29 இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்போ காப்னா வந்து கோஆப்ரேஷன்ஸ், அதாவது உலக வெப்பமயமாதலை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான முன்னெடுப்பு தான் இந்த COP24. சரியா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இனி வந்து சோலார் எனர்ஜிக்கு நம்ம மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் உலகத்திலேயே மிகப்பெரிய சோலார் பவர் பிளான்ட்டை வந்து இந்தியா தான் வச்சுருக்கோம். அது பேர் என்ன, பந்த்லா சோலார் பார்க். எங்கே இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குப்பா. ஃபைன். இப்போ பார்த்த வரைக்கும் டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருக்கா மக்களே? இது இந்த ஜூலை 8-9 மட்டுமே கிட்டத்தட்ட 23 நியூஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரி, அடுத்த 2 நிமிஷம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து கொஸ்டின் செஷனுக்குள்ளே போக போகிறோம். போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? சொல்லுங்க சார், இப்போ அந்த இது ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ் சொன்னீங்க தானே சார்? ஆமாப்பா. அப்போ வந்து தனித்தனி இது கண்ட்ரியா தானே சார் இருக்கு? இப்போ வந்து ஒன்றுக்குன்னா வந்து ஜிம்பாப்வே, கென்யாக்கு அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ எல்லாமே தனித்தனியாக தானே சார் இருக்கு? இது வந்து ஆப்பிரிக்கன். இது எப்படின்னாப்பா, இந்த கிஸ்வாஹாலி லாங்குவேஜ் டே வந்து ஜூலை 7ஆம் தேதி வருஷம் அப்சர்வ் பண்ணுவாங்க. யார் அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா, இந்த யுனெஸ்கோன்ற அமைப்புப்பா. சரியா, அதாவது இந்த லாங்குவேஜை வந்து பாதுகாக்கும். இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு ரொம்ப பழமையான லாங்குவேஜ் ஆப்பிரிக்க கண்டத்தில். அதை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த யுனெஸ்கோ ஆர்கனைசேஷன் வந்து இதை முன்னெடுத்து பண்ணுறாங்க வருஷம். சரியா, இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர் ஆஃப் பீஸ், இந்த லாங்குவேஜ் டேக்கு. சரியா, இதோட இந்த யுனெஸ்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பாரிஸில் இருக்குது. சரியா, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட், ஃபுல்லாக படிச்சிருக்கேன். சரி, நம்ம கொஸ்டின் செஷனுக்குள்ளே போகலாம்ப்பா. சரி, அடுத்த கேள்வி கேட்கலாமா? சொல்ல ஆரம்பிங்க பார்ப்போம். DRDO ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு? டெல்லி. வெரி குட், சூப்பர். DRDOட சேர்மன் யாருப்பா? டாக்டர் சமீர். சூப்பர் பசங்களா, சூப்பர். சரி, அடுத்த கொஸ்டின். போலாமா? கேபிட்டல் ஆஃப் பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் என்னப்பா? பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் மெட்ரோ மணிலா. மெட்ரோ மணிலா இல்லப்பா, மணிலா. சரியா, ஓகே. மணிலா தான் பிலிப்பைன்ஸோட கேபிட்டல். கரன்சி பெசோ. வெரி குட், சூப்பர். சரி, எத்தனை மெம்பர் குவாட் நேஷன்ஸ்ல இருக்கு? குவாட் நேஷன்ஸ்ல எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு? சீக்கிரம். 32. சூப்பர் 32 ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த குவாட்ல மொத்தம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்க நேட்டோ கன்ஃபியூஸ் பண்றீங்க. 4 நாடுகள் தான் இருக்கு. 4 நாடுகள் தான் குவாட் நேஷன்ஸ்ல இருக்கு. எந்தெந்த நாடுகள்? சூப்பர், 4 நாடுகள் தான் குவாட்ரிலேட்டரல் நம்ம பார்த்தோம். அடுத்த क्वेश्चन பாருங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் யாரு? ஹேமந்த் சோரன். ஓகே, நம்ம இந்தியால இருக்க ஒரே ஒரு சர்க்யூட், F1 சர்க்யூட் பேர் என்ன? நோய்டா இன்டர்நேஷனல் சர்க்கியூட். சூப்பர். அடுத்து பாருங்க, நம்ம ரஷ்யால இருந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க. அந்த அவார்ட் பேர் சொல்ல முடியுமா? ஸ்டார்டிங். வெரி குட், சூப்பர். நேட்டோல மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்க? நேட்டோல எத்தனை மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் இருக்காங்க? சீக்கிரம். 32 நாடுகள் வந்து நேட்டோல இருக்காங்க. சூப்பர். கடைசி எந்த நாடு ஜாயின் பண்ணிச்சு? ஸ்வீடன். இந்த சம்மிட்ல சேர்க்க போறாங்கப்பா. கன்ஃபியூஷன் ஆகி இந்த சம்மிட்ல தான் சேர்க்க போறாங்க. வாஷிங்டன் டிசில இந்த சம்மிட் இந்த வாரம் நடக்க போகுது. ஓகே, ஃபைன். நம்மளோட ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? சீக்கிரம்.
ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? சூப்பர். பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ். Philippines. சூப்பர் சூப்பர். ஓகே, நம்மளோட பிரான்ஸோட உயரிய அவார்டு வந்து நம்ம HCL டெக்னாலஜியோட நம்ம ரோஷினி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டு பேர் என்னப்பா? ஸ்டார்டிங்ல செவாலியர். செவாலியர். சூப்பர் சூப்பர். அப்ப நம்ம இந்தியால இருக்க உலகத்திலே இருக்க லார்ஜஸ்ட் சோலார் பவர் பிளான்ட் எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. அது பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். பந்த்லா பன்லா. சூப்பர் சூப்பர். ஓகே, ஃபைன் ஃபைன். நம்ம யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் யாருப்பா? யாருப்பா சீக்கிரம்? அஸ்வினி வைஷ்ணவ். அஸ்வினி வைஷ்ணவ். சூப்பர் காயத்ரி, சூப்பர். அடுத்து பாருங்க, மலபார் எக்ஸசைஸ். மலபார் எக்ஸசைஸ்ல எத்தனை நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது? 4 பேர். 4 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. சூப்பர். எங்க நடக்க போகுது? சீக்கிரம். எந்த கண்ட்ரி? பே ஆஃப் பெங்கால்ல நடக்க போகுது. சூப்பர் சூப்பர். அடுத்த क्वेश्चन, லாஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாலயே உள்நாட்டிலே உற்பத்தி பண்ண டேங்க், அந்த பீரங்கி பேர் என்ன? கர்கர் சோலார். என்னப்பா? ஜோராவர். கர்கர் சோலார். வாவ், ஜோராவர். ஜோராவர். சூப்பர் பை, எல்லாம் நல்லா ஆன்சர் பண்ணீங்க. இதே மாதிரி நல்லா எஃபோர்ட் போட்டு படிங்க. நம்ம இன்னொரு செஷன்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ல நம்ம மீட் பண்ணுவோம். நாளைக்கு இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி நல்லா படிப்போம். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூப்பா, தேங்க்யூ.